ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் அபிராமி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இதுதான் தேவையான பொருட்கள். அப்புறம் முக்கியமாக பெருங்காயத்தூள் அண்ட் தேங்காய். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதில் வந்துட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காற்றுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பொட்டுக்கடலை போட போகிறோம். 1 கப் பொட்டுக்கடலை. நெக்ஸ்ட்டு தக்காளி. இப்போ இன்றைக்கி வந்துட்டு தக்காளி ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன் 1 கப்புக்கு. அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு அண்டு கொஞ்சமாக தேங்காய். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அரைச்சி முடித்தோன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறமா நம்ம சட்னியை வந்துட்டு தண்ணியை ஆக்கிட்டு தான் வந்துட்டு ஊற்றணும். அப்படியே வந்துட்டு ஊற்றிட்டா அது வந்துட்டு அப்படியே கெட்டியாகிடும். தண்ணியாக ஆக்கிட்டு தான் வந்துட்டு ஊற்றணும் சட்னியை. கடுகும் உளுந்து போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. உடனே போட்டுறாதீங்க இனி மாதிரி. இப்போ நான் சட்னி வந்துட்டு நல்லா வாட்டரியாக ஆக்குனதுக்கப்புறம் தான் ஊற்றுறேன். ஏன்னா வந்துட்டு இல்லாட்டி அப்படியே கார சட்னி மாதிரி ஊற்றினீங்கன்னா அது அப்படியே திக்காகிடும். இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு சட்னி வந்துட்டு பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாது. நல்லா ஸ்மூத்தாக இல்லை, நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பொட்டுக்கடலை சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்பப்போ வந்துட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. நல்லா வந்துட்டு கொதிச்சு வரணும் சட்னி. அது வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ கூட உங்களுக்கு தண்ணி வேணும், ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. முக்கியமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, இல்லாட்டி சட்னி டேஸ்ட்டே இருக்காது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொதிக்க வரப்போகுது. இப்போ கொதிக்கையிலே ரொம்ப திக்கான மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். சைட்லலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஃபோம் ஆட்டும், பபிள்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து கிண்டிக்கோங்க. இல்லாட்டி சைடில் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்குதுன்னு கிண்டி விடாதீங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்துட்டு கீழே அடி பிடிக்காது, இல்லைன்னா கூட அப்படியே ஃபார்ம் ஆகாது. இந்த அளவுக்கு சட்னி வாட்டரியாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும்.
இதுக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோசையோட ஊற்றி சாப்பிட போகிறோம். நல்ல பேப்பர் ரோஸ்ட், கீ ரோஸ்ட் போட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம தோசையெல்லாம் ஊற்றியாச்சு, தேவையான தோசை. இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கக்காண்டி மிளகா துவையல். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். Thank you for watching this video.